ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி ஸ்க்ரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலாஷ்டமி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஸோ கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட மாட்டுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் நமக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இருந்தாலும் டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வயசு சிறுசானாலும் டாஸ்க் நமக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அந்த குட்டி சப்ஸ்கிரைபரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ எந்த மாடு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாட்டுத் தொழுவத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ குடும்பமாக சேர்ந்து செலக்ட் பண்ண ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சிந்து தான். அவளுக்கு தான் பார்த்திங்கன்னா நகையெல்லாம் போட்டால் கொஞ்சம் எடுப்பாக தெரியும். மற்ற 2 கண்ணுக்குட்டிகளும் கொஞ்சம் வால் மேக்கப் போட விட மாட்டாங்க. அதனால் நம்ம பார்வதியும் வந்து அவ்வளோக்கா வந்து நகையெல்லாம் போட்டால் தெரியாது. லட்சுமிக்கும் வந்து அவள் வந்து கோல்டு கலர்லேயே இருக்கிறதுனால அவளுக்குமே நகை போட்டால் தெரியாதுன்றதுனால இப்போ நம்ம சிந்துவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுத்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேர் சாய்ஸ்ரீ ஜானவிகா, என் ஃப்ரெண்டு சிவசங்கரியோட பொண்ணு. பாப்பா பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நம்ம ஆதுவுக்கும் பாப்பாவுக்கும் ஒரே வயசு. கோயம்புத்தூர்லேருந்து தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இப்போ வந்து மாடு குளிப்பாட்ட ஆரம்பித்தாச்சு. சிந்துவை வந்து நல்லா வந்து உடம்புலாம் கழுவி விட்டுடலான்னு சொல்லி காலையிலேருந்து எதுவும் சாப்பாடு கொடுக்காமல் வச்சுருந்தோம். புல் வைக்கோல் எதுவுமே போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தீனிலாம் போட்ட அப்புறம் குளிப்பாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 9:30 ஆயிடுச்சு. 9:30 மணிக்குமே நல்ல வெயில் சுள்ளுன்னு அடிச்சுது. சரி, காலையிலே வந்து குளிப்பாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குளிப்பாட்டிருக்கேன். குளிப்பாட்டி முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் இனிமேல் தான் போய் பார்க்கணுமே. நான் வந்து எதுவுமே வந்து ப்ரீ பிளான்டாக எதுவும் வாங்கலை. ஸோ போடலாமா வேணாமாங்கிற டவுட்டும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் குழந்தைகளுக்கு கூட வந்து இது மாதிரி வேஷம்லாம் நான் போட்டதே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் மாட்டுக்கு போட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு என்ன சரி வருமா, நமக்கு போட தெரியுமா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே வந்து நிறைய கேள்விகள். ஸோ அதனால் வந்து ஒரு டவுட்லேயே இருந்துகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நல்லா வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுவோம். இல்லைனா பாப்பாவுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அமுச்சு விட்டு நம்ம வந்து மேட்ரை முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். சரி, மாடை வந்து நல்லா குளிப்பாட்டி விட்டு மேய்ச்சலுக்கு விட்டுட்டேன். ஈவினிங் போல் தான் நான் வந்து வேஷம் போட போகிறேன். அதனால் வந்து அதுக்கு முன்னாடியே போயிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கலான்னு சொல்லி போய் வீட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம ஆதுக்குட்டி அதை போட்டு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி. ஆனாலும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரையல் பார்த்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதுக்குட்டிங்க. அழகாக இருந்தார், சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி தான் நான் வந்து எப்படி போடுறது என்னங்கிறத ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கேன். ஆதுக்குட்டி வந்து ரொம்பவே க்யூட் கிருஷ்ணாவாக இருக்கார். ஸோ ஓகேங்க, ஆது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா இவரோட வேஷத்தெல்லாம் கலைச்சி அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சிந்துவுக்கு போடலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எல்லா மாடுகளுமே பார்த்திங்க அப்படின்னா மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. சிந்துவை மட்டும் நம்ம வேஷம் போடுறதுக்காக வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ என்னென்ன நகை பாருங்கள், என்னோடய ஜுவல்ஸு, அதீப்போட பட்டு வேஷ்டி, தியாவோட ஷாலு, மாமாவோட குலதெய்வ கோயிலில் கொடுத்த அந்த துண்டு ஷால்வை போற்றுவாங்க இல்லையா, அதுக்காக குலதெய்வ கோயிலில் மாமாவுக்கு அந்த ப்ளூ கலர் ஷால்வை போற்றுனாங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னோடய பூவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இது எல்லாமே வச்சு தான் வந்து ஆதுக்குட்டிக்கு போட்டோம். ஆதுக்குட்டி சூப்பராக இருந்தார். சரி, ஓகே, எனக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. சரி, ஆதுக்கு நல்லா போட்டுட்டோம், அதே மாதிரி சிந்துவுக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் சிந்து எப்படி இருப்பா, நம்ம இதை வந்து ஷேர் பண்ணாக்க என்னெல்லாம் கமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற பயம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. சரிப்பா, நம்ம எல்லாருக்கும் போடாட்டியும் பாப்பாவுக்காக மட்டும் இதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம இப்போ நம்மளோட சிந்துவுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த நெத்தியில் பொட்டு வைப்போம் இல்லையா, அதை வந்து போட்டுட்டு அப்படியே சென்டரில் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தேன், கவிதா அண்ணிட்ட. அவங்க இது மாதிரி மாட்டுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட சொல்லி கமெண்ட் வந்திருக்கு, என்ன பண்ணலான்னு ஐடியா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, அப்படியே குங்குமத்தை கரைச்சிட்டு வந்து அந்த லிப்ஸுக்கெல்லாம் லிப்ஸ்டிக் மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாங்க. பாருங்கள், ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டு நான் என்னெல்லாம் புலம்பியிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் தோணுச்சு. ஆனாலும் நல்லா வந்துச்சு. இது மேக்கப்லாம் போட்ட அப்புறம் சிந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தா. அவ்வளோ லிப்ஸில் ஒட்டுனுச்சோ இல்லையோ, கை நல்லா கலராகிடுச்சு. கோன் வச்ச மாதிரி மருதாணி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் நல்லா அப்படி விட்டுருந்தேன். நாக்கை வச்சு சுத்தமாக தொடச்சி சாப்பிட்டா சிந்து. பாருங்கள், லிப்ஸ்டிக்கே இல்லாமல் போயிடுச்சு. மேலே மட்டும்தான் கொஞ்சோண்டு இருந்தது. அப்படியே வந்து என்னோடய பூவையுமே வந்து கழுத்துக்கு கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள், நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து பட்டு வேஷ்டிலாம் போட்டதுக்கப்புறம் பூவே தெரியலங்க. பட்டு வேஷ்டி இப்போ அதை வந்து நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன் போல். பூ வந்து வெளியில் எடுத்து விட்டுருக்கணும், அதை எடுத்து விடாமல் விட்டுட்டேன்.
நல்லா வந்து ஒரு தலப்பா கட்டு மாதிரி நான் லப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வந்து சூப்பராக போட்டு விட்டேன். நான் இந்த பிங்க் கலர் ஷாலுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன், கழுத்தில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி மேலே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேலே போட்டால் எல்லாம் சுற்றி நின்றுட்டு நல்லா கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போட்ட அப்புறம் சிந்து வந்து பூம்பு மாடு மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படியே தெருவுக்குலாம் கூட்டிகிட்டு போய் காசு சம்பாதிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலலாம் கமெண்ட் ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கப்பா, நான் வந்து என்னோடய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆனால் இன்னும் ஜுவல்ஸ் மட்டும் போடலை. ஜுவல்ஸ் போட்ட அப்புறம் வந்து சிந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனாலும் சூப்பராக இருந்தாங்க. எனக்கே வந்து கொஞ்சம் திருப்தியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்தது. எல்லாமே வந்து வீட்டில் போயிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன், என்னென்ன தேவையோ ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அந்த மயிலிறகு மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. வீட்டில் நிறைய மயிலிறகு வந்து வயலில் கொட்டி கொட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சுருப்போம். இந்த ரிலேட்டிவ்ஸ் வராங்க இல்லையா, தூரத்துலேருந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் பசங்க வராங்களா, அந்த மயிலிறகு பார்த்தோன்னே ஆசையாக கேட்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் போல இருக்குது. இது வரவங்களுக்குலாம் எடுத்து கொடுத்துட்ருப்பேன். அது மாதிரி நம்ம வீட்லேயும் ஒரு கட்டை இருக்குது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக தேவைப்படுறேன் இன்றைக்கின்னு பார்த்து மயிலிறகு ஒரு தொகை கூட இல்லை. அட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போயும் ஆதுவையும் வந்துட்டு நான் முந்திரி வயல் இதெல்லாம் சுற்றி பார்க்க சொல்லியிருக்கேன். அங்கங்கே மயில் வந்து உட்காந்துருக்கும் முந்திரிலாம். ஸோ அங்கெல்லாம் விழுந்துருக்கும்ப்பா, இறகு விழுந்து கிடக்கும், பார்த்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருந்தேன். அப்புறம் அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 மயிலிறகு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து இருந்ததில் கொஞ்சம் நல்லா இருந்ததாக பார்த்து கட் பண்ணி நான் ஆதுக்கு போடும்போதுமே வந்து வச்சு விட்டுருந்தேன். பாருங்கள், நிறைய கட்டுக்கட்டாக இருக்கிற மயிலிறகு இன்றைக்கின்னு பார்த்து பஞ்சம் வந்துருச்சு. பரவாயில்ல, ஒன்றாவது கிடச்சிதே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திருப்தியாகவும் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நகை செட்டு என்னோடது, அதெல்லாம் வந்து மாட்டுக்கு போட்டுட்ருக்கேன். எனக்கே காமெடியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் செய்கிறோமே, இதெல்லாம் மாட்டுக்கு போடுறோமே, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் சிந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தா. இன்னுமே ப்ரீ பிளானாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் திடீர்னு வந்து சரி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு எடுத்த முடிவு இது. புலம்பிகிட்டே இருந்துட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக எடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்கா சிந்துன்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னும் வந்து மயிலிறகும் பூ மட்டும் சொருவணும். இது வந்து நம்ம வாசலில் இருந்த பூச்செடி, அப்படி செடியோட ஒன்று பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அதுவுமே வந்து கொம்புக்கு 2 கொம்புக்கு இடையில வைக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, ஆரஞ்சு கலரில், அதனால நல்லா இருக்குமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இதில் வந்து புல்லாங்குழல் எங்கே வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க 2 கொம்புலையும் மாட்டியிருக்க வளையல் இடையில விட்டுருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் வச்சா கீழே தள்ளி விட்டுறா, உதறி தள்ளி விட்டுருது. சரி, அப்படியே ஒரு வழியாக எப்படியோ மூக்கணாங்கயிறு அப்படி செயின் அப்படின்னு சுற்றி வச்சுட்டேன். சிந்துவுமே சமத்துங்க, நல்லா அழகாக காமிச்சுது. ஸோ இந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் என்ன பாருங்கள், சாணி போடுறதும் யூரின் போகிறதும் இந்த வேலை மட்டும் நடந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். மாடுங்கள்லாம் பயந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடிக்கடி சாணி போடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி அதுவே கொஞ்சம் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா சூப்பராக வந்து இப்போ நம்ம மயிலிறக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிந்து வந்து கிருஷ்ணராக மாறிடுவா. சரி, ஓகே, பாருங்கள், நம்ம வந்து மயிலிறகும் வச்சிட்டோம். எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இது ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ நல்ல ஒரு வியூஸ் போயிருந்துச்சு. அதனால தான் நம்பி இப்போ லாங் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொன்ன டாஸ்க்கை நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து நம்மளோட ஆதுக்குட்டிக்கும் சிந்துவுக்கும் சூப்பராக ஒரே நாளையில் போட்டிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆதுக்குட்டியும் சிந்துவையும் கிருஷ்ணராக வந்து வேஷம் போட்டு பார்த்து வணங்கியாச்சு. அப்போ உண்மையான கிருஷ்ணரை பார்க்கணும்ல. ஆமாங்க, வளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி அன்னைக்கு மறுநாள் கிருஷ்ணருக்கு வந்து அபிஷேக ஆராதனைக்கெல்லாம் நடக்கும். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்து நம்ம கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கேயுமே வந்து அந்த திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து பெருசாக எதுவும் செய்யலை, கரண்ட்லாம் கூட இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் வந்துட்டு சூப்பராக வந்து நமக்காக ஒரு 10 பேர் போயிருந்தோம் லாஸ்ட் இயர் செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 பேருக்காக திடீர்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. உடனே வந்து கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரம் பண்ணி சூப்பராக வந்து நம்ம உடனடியாக நமக்காக ரெடி பண்ணாங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு இருட்டு, அங்கங்கே டார்ச் அடிச்சு தான் வந்து நாங்களே வந்து வழிபட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.